ஒரு சத்தான சுவையான கம்பு லட்டு வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து லேசாக ஸ்பூன் பண்ணி எடுத்துக்குவோம். லேசாக சூடாக எடுத்து இதை அப்படியே நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ 2 கப்பு மாவு வந்து வறுத்து வறுக்கணும். அந்த கம்பு மாவோட வாசனை வரும். வறுக்கும் போதே மாவோட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். ரொம்ப ஆனில் வச்சிடக்கூடாது, சிம்மில் வச்சு வரணும். சர்க்கரையும் இந்த இதெல்லாம் கலக்கிறதுக்காக தான் மிக்சியில் போட்டு அடிக்கிறோம். கையால் கலக்கிறத விட மிக்சியில் சேர்த்து அடித்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அங்கங்கே சர்க்கரை வந்து தென்படாது. அதனால தான் மிக்சியில் போட்டு அடிக்கிறோம். தெரிங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம நெய்யை சூடு பண்ணி உருண்டை பிடிச்சிடலாம். வரைக்கும் இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எப்படி அரைஞ்சிருக்கு பாருங்கள். சர்க்கரை சுத்தமாக ரெண்டும் ஒன்றா கலந்துருக்கு பாருங்க. அதனால தான் மிக்சியில் விட்டு அடிக்கிறேன். கையால் பேசினோன்னா சர்க்கரை அங்கங்கே தென்படும். அதனால தான் கையால் இது பண்ணாமல் மிக்சியில் விட்டு அடிக்கிறது. இப்போ நம்ம 2 கப்பு மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 3/4 கப்பு வந்து நெய் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சூடு பண்ணி எடுத்துக்குவோம். இது வந்து பசு நெய் தான், பான்லே நெய். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த நெய். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை மாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான். இது நம்ம கலந்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். முந்திரி, பிஸ்தா, பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நெய்யை அதில் ஊற்றி கிளறிக்கலாம். நெய்யை வந்து இப்போ இதில் ஊற்றி அப்படியே கிளறிக்கும். சூடாக இருக்கும். கை வச்சு கிளறாதீங்க. ஸ்பூனாலே கிளறிட்டு அதுக்கப்புறம் மேலே கை வச்சு நீங்கள் உருண்டை பிடிங்க. இப்போவே இது பண்ணிங்கன்னா கையை பொறுக்காது, சூடு பொறுக்காது. ஓரளவுக்கு ஸ்பூனாலே ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஓரளவுக்கு ஸ்பூனாலே கிளறி
இது மாதிரி மற்ற எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிருவோம். இதுங்க இந்த மாதிரி அழகாக உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இது சத்தானதும் கூட. இதில் நம்ம எந்த ஒரு கெடுதலான பொருளுமே சேர்க்கவே இல்லை. கம்பு மாவு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதே சமயத்தில் அந்த கம்பு மாவு வந்து நம்ம வேறு விதமாகவும் நம்ம பயன்படுத்தலை. அதோட சத்தும் குறையாமல் அப்படியே பயன்படுத்துறதுனால இதில் உள்ள சத்துக்கள் அப்படியே குழந்தைங்களுக்கு போய் சேரும். சாப்பிடாத பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிடும். இது ரொம்ப 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 ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க, செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாக்ஸ் போட்டுறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதே மாதிரியே பாரம்பரிய அரிசி வகைகளையும் செய்யலாம். எல்லா மில்லட்லேயுமே இதேமாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஸ்நாக்ஸு எல்லோரும் செஞ்சு கொடுத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.